நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்பா. என்னை கேள்வி கேட்டு மடக்கிறா பாப்பா ஒருத்தன். ஏன்? என் தாத்த ரத்தம்டா, அவன் பூட்டின அறிவுடா, அவன் ஊட்டின அறிவுடா. ஒரு வயது ஜெயிக்க முடியாது. பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர் அண்ணன் நிறுத்திக்கிறோம்னே, போதும்னே. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? தங்கச்சி தம்பி இல்லண்ணே, போதும்னே, முடிச்சுக்கிறோம்னே. ஏன்? காது வலிய வலியுதுடா. யாரு? இவன் கொடுத்ததுடா, இவன் கொடுத்தது. என்னடா அவன் வேட்டி சட்டை, நான் பேண்ட் சட்டை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். அவருக்கு சரியா வந்தது, நமக்கு சரியா விளாரு. 20 நிமிஷத்துக்கு மேல வேட்டி நிக்க மாட்டேது. அதுக்கு பெல்ட்டை கட்டிக்காமையா போயா, விடியா, என்ன என் போக்குல விடியா. இல்ல நீங்க வேட்டி போயா, வேட்டி கட்டினோம்லாம் என்ன சரியா இருக்கா? இந்த நாட்டுல எல்லாம் கரை வேட்டியை கட்டுறது இல்லை. நாங்க எங்க கட்சியில பத்தியில வேட்டி சட்டையில கூட கரை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நாங்க கட்டுறதில்லை. எங்க தலைவன் எனக்கு கற்பிச்சது, டேய் அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலை உரிமைக்கு நம்ம அரசியல் செய்யணும். ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும். கோட் சூட் போட்டாய் கட்டி அப்படி செய்யணும்டா. அது பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நஞ்சமா அவன் ஒரு வரலாறுடா. அவன் ஒரு புத்தகம் இல்லடா, அவன் பல்கலைக்கழகம். அவன் ஒரு பல்கலைக்கழகம். அது என் தாத்தன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் இருக்கு, ஒரு நிமிர்வு இருக்கு. எங்க ஆளுகள்லாம் இன்னைக்கு ஏதோ கடை வச்சு பொழுது அதுக்கும் ஆப்பு வச்சிருக்கான். ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்னு கொண்டாந்தான். நான் எங்க ஐயா வெள்ளை எங்கில்லையும் எல்லாரும் சேர்ந்து நாங்க மல் கட்டினான். வால்மார்ட் தானே இருக்கிற, இந்த டீ மார்ட்னு கொண்டாந்து டீ மார்ட்னு கொண்டாந்துட்டான். ஏய் நான் சொல்றேன்டா, இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரன் சத்தியமணி சொல்றேன்டா, நான் முதலமைச்சர், எங்கட ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திடா பார்ப்போம். இல்ல நீ ஊபர் ஓலா நடத்திரு பார்ப்போம். நீ சுமாட்டா ஸ்விக்கி நடத்திரு பார்ப்போம். ஸ்டாப் இட். நான் நடத்துறேன். ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம். நீ ஜிஎஸ்டி வரி என் பிள்ளை என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பார்த்துருவோம். நீ என்ன கொம்பானு வந்து உட்கார்றா, என்கிட்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பார்த்துருவோம். நீ வாங்கிரு பார்ப்போம். பெரிய மாநாடு போடுவேன், வர்த்தக பெருமக்களை கூட்டி. எண்ணெயை தாண்டி 1 ரூபா வெளியில போக கூடாது. அவன் வரி என்கிட்ட கட்டு வாங்கிட்டு வேலையை பாரு. நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜ் பேரனாண்டா எல்லை சாமி. வாழும் வேலோட நிப்பங்க. என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும். என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேன்னு என்ன பேனாசில வச்சுட்டியா? நீ வச்சுட்டியா? இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட்னு கட்டிட்ட, நீ கட்டிடுவ. நீ 8 வழிச்சாலை இந்தவா. இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன். நான் சொன்னேன், என்னை ஜெயில போட்டா அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள போட்டாப்ல ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல்லு உண்டலாம், ஒரு ரோடு போட முடியாது, நான் இருக்கிற வரீங்க போடல. அதான் நீ பெரிய கொம்ப காட்டுப்பள்ளியில 6116 ஏக்கர்ல துறைமுகம் கட்டணும் வந்தான். கட்டி காட்டுறா பாப்பம், கட்ட சொல்லு பாப்போம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுருக்கேன்னு. ஏய் ஆளுதான் சின்னாலு சேட்டை பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பையன் இதெல்லாம் முடியாது. 1 ரூபா காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. இங்க வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன். ஏன் இவனை தெரியுமா? ஏன் இவனை நிறுத்திருக்கேன் தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவனும் இல்ல. இவன் டாக்டர், பல் மருத்துவர், இவன் மனைவி மருத்துவர், என் உயிர் தம்பி நிறுத்திருக்கேன். இவன் யாருன்னு பார்க்காத, நிறுத்தினவன் யாருன்னு பாரு. அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் தாத்தன் சொன்னால, நான் படிக்கிற என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தும்னு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாத்தட்டும்னு. அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள்
இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன் 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களும் ஆக்கியிருக்கான்னா, எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறான். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோடு இருக்கான்னு காட்டுறான். எப்படி காட்டுறான்? சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி, இதுல சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போடணும். அவன் கத்துறான், நமக்காக கத்துறான், ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கத்துறான். அவனுக்கு போடணும் நான் போட்டுக்கான்லடா. அவன் பூரா என் ஆத்தால போய் உடன் பிறந்த 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்னாக? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். வென்று போவேன். அவனுக்கு மாலை போட்டு சொல்லுவேன், உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை, நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன். உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம் என்கிற உறுதியை நான் ஏற்பேன். அதற்கு என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தானுக்கு பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில், அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம். தாத்தாவின் ஆட்சி, தூய ஆட்சி, ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான ஆட்சி இந்த நாட்டில் மலர, பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அங்கே இருக்கிற 2 பேரும், நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என் தம்பி அருணாச்சலமும் புருஷோத்தமும் என் உடன் பிறந்தார்கள். அவருடைய மாமா, அவருடைய சித்தப்பா, அவர்கள் 2 பேரும் வரல. 2 பேரும் அவர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியா, சரி போம்டா, நம்ம ஆளுகளை நம்ம எனக்கு ஓட்டு போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னு சிரிச்சுக்கிட்டேன். 2 பேரும் உடற்பயிற்சி செய்யும் போது ஓடலைன்னா அந்த டம்பிள் மண்டையில் போடுவோம், நீங்க வாங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்புறம் இப்ப கேட்கிறாங்க அவங்க, வரவே மாட்டாரே, எப்படி வந்தாரு அப்படின்னு. தாத்தாவுக்காக பேரன் வராம வேற எவன் வருவான்? அதனால பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், என் தாய்மார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எந்த அடையாளமும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். பெருந்தலைவர் புகழ் வாழ்க, அவருடைய நல்லாட்சி மலர்க, அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக நின்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.